ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு இயலில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு இருக்கோம். இயல் 1ல் 6வது டாபிக் எழுத்து. ஸோ இது வந்து இலக்கண பகுதி. ஸோ சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க. வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாடப்பகுதியில் இருக்க அந்த முதல் வரியை பாருங்கள். உயிர் 12ம் மெய் 18ம் ஆக 30 எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் எனவும் அவற்றை சார்ந்து வரும் எழுத்துக்களை சார்பு எழுத்துக்கள் எனவும் முன் வகுப்பில் கற்றிருந்தோம். அப்படின்னு என்னதுன்னா, இது வந்து 10ஆம் வகுப்பு புக்கு. அப்போ 9ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு புக்கில் ஸோ இதை பற்றியான தகவல் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பாடப்பகுதியை படிக்கலாம். நம்ம தமிழ் எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் என 2 வகைப்படும். அந்த முதல் எழுத்துக்கள் என்ன? உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. உயிர் எழுத்துக்கள்ல குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து 7. அதாவது அ, ஆ, இ, உ, ஊ. ஆ என்பது குறில், ஆ என்பது நெடில். அதே மெய் எழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் என 6 எழுத்துக்களா இருக்கு. மொத்தம் 18 எழுத்துக்கள். என்ன வல்லினம்? கசட தபர. மெல்லினம் ஞெங்கன நெமன. இடையினம் எரல வழல. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிர் அளபெடை, ஒற்று அளபெடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். நம்ம பாடப்பகுதியில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அதுதான் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போறோம். கான்செப்ட் இதுதான். பாடப்பகுதிக்குள்ள போயிடலாம். ஐ என்னும் நெட்டெழுத்தை தனியாக ஒலித்து பாருங்க. அது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறையாமல் ஒலிக்கும். அது என்ன அந்த மாத்திரை அப்படின்னா, கால அளவை தான் மாத்திரைன்னு சொல்றாங்க. ஐ 2 கால அளவை. ஆனா இந்த ஐ எழுத்த சொல்லின் முதலிலும் இடையிலும் கடையிலும் அதாவது கடைசியிலும் எழுதும்பொழுது தனக்குரிய அந்த 2 மாத்திரை அளவில் இருந்து குறைவாக ஒலிப்பதை நீங்க பார்க்கலாம். இப்ப அந்த ஐ என்ற எழுத்தை ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டோம். 50 சொல்லில் முதலில் வரும்போது 1 அரை ஓகேவா, 1 மாத்திரையாக குறைந்தது. கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. கேள்வி இப்படிதான் வரும். ஐ என்ற அதாவது ஐகார குறுக்கத்தில் ஐ என்ற எழுத்து முதலில் வரும்போது அதன் மாத்திரை அளவு என்ன? 1. தலைவன், அந்த ஐ என்ற அந்த சவுண்ட் வந்து நடுவில் வருது பாருங்க. அப்படி வரும்போது சொல்லின் இடையில் வரும்போது 1 மாத்திரையாக குறைகிறது. கடலை, அப்ப அந்த ஐ என்ற அந்த எழுத்து கடைசியில வருது இல்லையா, கடலை. அப்ப சொல்லின் ஈற்றில் வரும்போது 1 மாத்திரையாக குறைகிறது. ஐ என்ற எழுத்துக்கு 2 மாத்திரை, சொல்லில் முதலில் வரும்போது 1 மாத்திரை, இடையிலும் கடையிலும் வரும்போது ஒரு மாத்திரையில ஒலிக்குது. ஐகார குறுக்கம் வந்து 3 இடங்களிலும் வருது ஓகேவா. முதல் எழுத்துலையும் வருது, இடை எழுத்துலையும் வருது, கடைசியில் இருக்கிற எழுத்துலையும் வருது. அப்ப ஐகார குறுக்கம் 3 இடங்களிலும் இடம்பெற்று வருகிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம், அந்த ஐ என்ற எழுத்து ஐகார குறுக்கம் எனப்படும். ஐ என்ற எழுத்துடைய மாத்திரை அளவு என்ன? ஃபர்ஸ்ட்ல அதாவது முதல் எழுத்துல வந்துச்சுன்னா அதோட மாத்திரை அளவு என்ன, இடையில வந்துச்சு அப்படின்னா அதோட மாத்திரை அளவு என்ன, கடைசியில வந்துச்சுன்னா அதோட மாத்திரை அளவு என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். எப்பயுமே நம்ம மறக்கக்கூடாது ஓகேவா. அடுத்தது ஔகார குறுக்கம். ஔ என்னும் நெடில் எழுத்தும் ஐ என்னும் நெடில் எழுத்தை போல தனியாக ஒலிக்கும் போது 2 மாத்திரை அளவில் இருந்து குறையாம ஒலிப்பதில்லை. அதாவது அவ் என்ற எழுத்து தனியாக ஒலிக்கும் போது 2 மாத்திரை அளவில் ஒலிக்குது. ஔகார குறுக்கம் வந்து எப்பவுமே சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும், இடையிலும் வராது, கடைசியிலும் வராது. அவ் என்ற எழுத்து முதலில் மட்டும்தான் வரும். அந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்படி அந்த அவ் என்ற எழுத்து முதலில் வரும்பொழுது எத்தனை மாத்திரையா ஒலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரையாக ஒலிக்கிறது. அவ் என்ற எழுத்து முதலில் தான் வரும். அப்படி முதலில் வந்துச்சுன்னா அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். கேள்வி எப்படி வரும்? சொல்லில் முதலில் மட்டும் வரும் குறுக்கம் எது? விடை ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு என்ன? அவ் என்பது 2 மாத்திரை, அது குறுகி ஒலிக்கும் பொழுது 1 மாத்திரை. எடுத்துக்காட்டு அவ்வை, வவ்வால் 1 மாத்திரையாக குறைந்தது. சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் ஔகாரம் வராது. நன்னூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. மகர குறுக்கம். இம் என்னும் எழுத்து தம் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலித்தல் மகர குறுக்கம் எனப்படும். அதாவது இம் என்னும் மெய்யெழுத்து செய்யுளில் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து 1/4 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இம் என்ற அந்த மெய்யெழுத்து அரை மாத்திரை, அது சொல்லில் வரும்பொழுது அது அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். செய்யுளில் இடம்பெறும் போலும் மருளும் ஆகிய மகர ஈற்று சொற்கள் ஈற்றியல் உகரம் கெட்டு, அதாவது போலும் ஊ வருது இல்லையா, அந்த உகரம் கெட்டு போல் மரும் என்றாகி பின்
போன் மரும் என திரியும். இவ்வாறு திரியும் நகர நகர முன்னுள்ள மகரம் தன் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். மகர ஈற்று சொல் முன் வகர எழுத்து முதல் வந்து சேரும்போது நிலைமொழி மகரம் குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு, வரும் வண்டி. நிலைமொழினா வரும், அதுதான் நிலைமொழி. அது ஈட்டுல என்ன இருக்கு? இம்மு. மறுமொழி அதுல பாத்தீங்கன்னா முதல்ல என்ன இருக்கு? பா இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா இம் தம் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக குறைகிறது. ஒரு வார்த்தை இரண்டா பிரிக்கிறோம். நிலைமொழி, வருமொழி. நிலைமொழினா ஃபர்ஸ்ட்ல இருக்கு, வருமொழினா அதுக்கப்புறம் வருது. நிலைமொழி கடைசியில பாத்தீங்கன்னா மா என்ற எழுத்து, அதாவது இம் என்ற எழுத்தும், வருமொழி அந்த எழுத்துல வகர எழுத்து வந்துச்சுன்னா இம் என்ற எழுத்து அரை மாத்திரை இருக்கு இல்லையா, அது வந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அதுதான் கான்செப்ட். அதற்கு பெயர் தான் மகர குறுக்கம். அடுத்ததா ஆயுத குறுக்கம். ஆயுதம் கூட்டல் குறுக்கம், ஆயுத குறுக்கம். அக் என்னும் எழுத்து குறைந்து ஒலிப்பது நிலைமொழியில் தனி குறிலை அடுத்து வரும் லகர நகர வருமொழியில் உள்ள தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக திரியும். இவ்வாறு திரிந்த ஆயுதம் தன் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதுவே ஆயுத குறுக்கம் எனப்படும். பிறகு வருமொழியில் உள்ள தகரம் இத்து நிலைமொழிக்கேற்ப நகரமாக இரும், தகரமாக இட்டு மாறி புணரும். எடுத்துக்காட்டு, கல் கூட்டல் தீது கக்ரீது, முள் கூட்டல் தீது முக்ரீது. அதாவது கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஆயுத எழுத்துக்கு மாத்திரை அளவு அரை மாத்திரை. சொல்லில் இடையில் மட்டும்தான் வருது. இடையில் வரும்போது அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்குது. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க வினா. கேள்விக்கான ஆன்சரை நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ கொஞ்சம் இடைவெளி விட்டு நானும் சொல்றேன். வளையல் இச்சொல்லில் ஐகாரம் டேஸ் மாத்திரை குறைந்து ஒலிக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்டுக்கு ஞாபகம் வந்துடணும். ஐன்னா எத்தனை மாத்திரை? ஐன்னா 2 மாத்திரை. ஓகேவா? சொல்லில் முதலில் வரும்போது 1½ மாத்திரையாகவும், சொல்லில் இடையிலும் கடையிலும் கடைசியிலும் வரும்போது 1 மாத்திரையா ஒலிக்குது. அப்ப வளையல் ஐ என்ற அந்த சவுண்ட் எங்க வருது? இடையில வருது. அப்ப இடையில வந்துச்சு அப்படின்னா 1 மாத்திரை. வளையல் ஐகார குறுக்கம் 1 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது. ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் டேஸ் ஆகும். 3 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அந்த 3 வார்த்தையுமே படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்த உடனே கடைசியில ஐ என்ற சவுண்ட் எங்க வருது? திண்ணை, வளையல், 5. திண்ணை, அந்த கடைசியில அந்த நை ஐ அந்த சவுண்டு வந்து எதுல வருதுன்னா திண்ணை. அந்த ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர். ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் திண்ணை ஆகும். அடுத்த கொஸ்டின். பல் கூட்டல் தீது என்பது டேஸ் என புணரும். விடை என்ன வரும்? பல் கூட்டல் தீது பக்ரீது. இரண்டாவது இருக்கு இல்லையா, அதான் ஆன்சர். கடைசியா இருக்கிறத பாருங்க. குறுக்கங்கள் ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், டேஸ் குறுக்கம் என 4 வகைப்படும். இப்ப நம்ம பாடப்பகுதியில் படிச்சுட்டா ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், நடுவில் என்ன வருது? மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 4 வகைப்படும். பாடப்பகுதியில் இருக்க பொறுத்துக 4 குறுக்கம் கொடுத்துருக்காங்க. அதற்கு இணையான குறுக்கத்தை கண்டுபிடிங்க. ஓகே, ஆன்சரை பாருங்க. ஐகார குறுக்கம் என்ன வரும்? தலைவன். ஔகார குறுக்கத்துக்கு என்ன வரும்? வவ்வால். ஆயுத குறுக்கத்துக்கு என்ன வரும்? முக்ரீது. மகர குறுக்கம் அதற்கு வந்து போன். இந்த பாடப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துல இருக்கிற சார்பு எழுத்துக்கள்ல 4 வகையான குறுக்கங்களை பார்த்தோம். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அதுல 4 குறுக்கங்களை பார்த்துருக்கோம். இயல் 1ல 6வது டாபிக் எழுத்து. அந்த இலக்கண பகுதியில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதற்கு உண்டான ரிப்ளை நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அடுத்து வர காணொலி பதிவுல இயல் 2 பார்க்கலாம். இந்த காணொலி பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இயல் 2ல 4வது டாபிக் மெல்ல மெல்ல மர. அதுக்கப்புறமா இயல் 2ல 5வது டாபிக் சொல். இது வந்து இலக்கணம். இந்த 2 டாபிக்குமே பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெல்ல மெல்ல மர. அது வந்து துணைப்பாடன்றதுனால ஒரு சின்ன ஒரு கதை, அதோட கருப்பொருளை பார்த்துடலாம். மெல்ல மெல்ல மர இந்த கதையோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இருக்காங்க.
மனைவி வந்து கணவன்கிட்ட சொல்றாங்க புகை பிடிக்க வேண்டாம்னு. கணவன் வந்து மனைவியுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டாரு. இவருடைய நண்பர் ஒருத்தர் புகை பழக்கத்தால புற்றுநோய் வந்து இறந்து போறாரு. அவருடைய மனைவி வந்து பூ இல்லாம பொட்டு இல்லாம அந்த கணவன் போட்டோ எதிர்க்க நின்று அழுவுறத இவர் பாக்குறாரு. தன் நண்பனுக்கு நடந்த அதே நிலைமை தான் நமக்கும் நடக்கும். சோ அதனால நம்ம வந்து புகைப்பழக்கத்தை மெல்ல மெல்ல மறந்தோம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. மனைவியும் அவருக்கு உதவி செய்யறாங்க. சோ அந்த புகைப்பழக்கத்தை மெல்ல மெல்ல அவரும் மறந்துடுறாரு. கதையோடைய அந்த கருப்பொருள் சிறியதாக இருந்தாலும் தாக்கம் மிகப்பெரியது. நண்பர்கள் யாருன்னா புகைப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தீங்கன்னா மெல்ல மெல்ல மறந்துடுங்க. சோ என்னோட சின்ன ஒரு ரெக்வெஸ்ட். அடுத்த டாபிக் வந்து இலக்கணம். அதுல சொல். ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். பதம், மொழி, கிளவி என்பன ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பதம் பகுப்பதம், பகாப்பதம். மொழி தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. கிளவி அப்படின்னு இரட்டை கிளவி. ஓகேவா? இரட்டை சொல். எடுத்துக்காட்டு பூ, கை, தா, வா இவை ஓரெழுத்து சொற்கள். மண், மாந்தர், நடந்தனர் இவை 2 முதலான பல எழுத்துக்கள் தொடர்ந்த சொற்கள். மூவகை மொழிகள். மொழி தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி அப்படின்னா என்ன? ஒரு சொல் தனித்து நின்று பொருளை உணர்த்துவது தனிமொழி. எடுத்துக்காட்டு வா, கண், செய்தான். இரண்டாவது தொடர்மொழி அப்படின்னா என்னது? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்துவது தொடர்மொழி. எடுத்துக்காட்டு படம் பார்த்தான், பசுவும் கன்றுவும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. அடுத்ததா பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லையே பிற சொற்களுடன் தொடர்ந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. எடுத்துக்காட்டு அந்தமான். அந்தமான் என்பது ஒரு தீவையும் அச்சொல்லே அந்த கூட்டல் மான் என பிரிந்து நின்று அந்தமான் விலங்கு என்று வேறு பொருளையும் தருகிறது. இதேபோல் பலகை, வைகை, தாமரை, வேங்கை முதலியன தனிமொழியாகவும் பொதுமொழியாகவும் வருவதை அறிக. ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் என பொது இருமையும் ஏற்பன. இது எதுல இருக்குது? நன்னூல்ல இருக்கு. வினைச்சொல் அப்படின்னா என்ன? ராமன் வந்தான், கண்ணன் நடந்தான். இத்தொடர்களில் ராமன், கண்ணன் என்பன பெயர் சொற்கள். அவையே எழுவாய் சொற்களாகவும் உள்ளன. வந்தான், நடந்தான் ஆகிய சொற்கள் வரும்போது நடப்பதும் ஆகிய செயல்களை குறிப்பதால் இவை வினை சொற்கள். இவையே பயனிலையாகவும் உள்ளன. இவ்வாறு எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வினை சொற்கள். எழுவாய்னா பெயரை குறிக்கும். வினை முற்று அப்படின்னு என்னது? அருளரசு வந்தான், வளவன் நடந்தான். இத்தொடர்களில் வந்தான், நடந்தான் என்னும் வினை சொற்களின் பொருள் முற்று பெற்று வந்துள்ளன. தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினை சொற்களை வினை முற்றுகள் என்பர். இது முற்று வினை எனவும் அழைக்கப்படும். பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. வந்தான், நடந்தான் என்னும் வினை முற்றுகள் ஆண் என்னும் விகுதி பெற்றுள்ளதால் உயர்திணையாகவும் ஆண்பாலையும் ஒருமை என்ற எண்ணையும் படர்க்க இடத்தையும் உணர்த்துகின்றன. இத்து என்ற இடைநிலை வந்துள்ளதால் நட கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். வந்தான் வா பிராக்கெட்ல வா கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். இஃது இறந்த காலத்தை உணர்த்துகிறது. அதாவது கான்செப்ட் என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா, அருளரசு வந்தான், வளவன் நடந்தான் இதெல்லாம் வந்து இறந்த கால வினைமுற்று. வினைமுற்று எழுவாய்க்கு பயனிலையாய் அமையும். முக்காலங்களில் ஒன்றை உணர்த்தும். திணை, பால், எண் இடங்களை காட்டும். இவ்வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பி வினைமுற்று என இரு வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் என்னும் அனைத்தையும் தெரிவித்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அதுதான் தெரிநிலை வினைமுற்று. எடுத்துக்காட்டு உழுதான். எப்போ உழுதான்? அந்த காலத்தை வெளிப்படையா காட்டல. செய்பவன் உழவன், கருவி கலப்பை, நிலம் வயல், செயல் வந்து உழுதல், காலம் இறந்த காலம், செய்பொருள் நெல். செய்பொருள் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆறும் தருவது வினையே. இது எதுல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நன்னூல்ல இருக்கு. அதே கான்செப்ட்ல குறிப்பி வினைமுற்று அப்படின்னா என்ன? பொருள் முதல் ஆறையும் அடிப்படையாக கொண்டு முன் சொல்லப்பட்ட செய்பவன் முதலான 6 நூல் கருதாத ஒன்றை மட்டும் தெரிவித்து காலத்தை குறிப்பாக காட்டும் அந்த வினைமுற்று தான் குறிப்பு வினைமுற்று. அவன் பொன்னன், அவன் விழுப்புரத்தான், அவன் சித்திரையான், அவன் கண்ணன், அவன் நல்லன், அவன் உழவன்.
பொன் என்பது ஒரு பொருள், விழுப்புரம் என்பது இடம், சித்திரை என்பது காலம், கண் என்பது சினை, கண் என்பது ஒரு உறுப்பு. ஓகேவா? நல்ல என்பது ஒரு குணம். அதுக்கப்புறம் ஒரு தொழில். உழுதல் என்பது ஒரு தொழில். எச்சம் அப்படின்னா என்னது? எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். கயல்விழி படித்தால் கோதை சென்றாள். இத்தொடரில் படித்தால் சென்றாள் என்பன வினைமுற்றுகள். இவ்வினைமுற்றுகள் சில இடங்களில் ஆள் என்னும் விகுதி குறித்து, அதாவது படித்த, சென்ற எனவும் படித்து, சென்று எனவும் வரும். இச்சொற்கள் முற்று பெறாத முழுமையடையாத வினை சொற்கள். ஆதலால் எச்சம் எனப்படும். பெயர் எச்சம் அப்படின்னு என்னது? படித்த கயல்விழி, சென்ற கோதை. இதுல கான்செப்ட் பாருங்க. படித்த, சென்ற என்னும் முற்று பெறாத எச்ச வினைகள். ஓகேவா? அந்த எச்ச வினைகள் கயல்விழி, கோதை என பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயர் எச்சங்கள். அந்த பெயர் எச்சங்கள் கால வகையால் 3 வகைப்படும். இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம். இந்த கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். படித்த கயல்விழி, சென்ற கோதை, இது இறந்த கால இடைநிலை. நிகழ்காலத்துல எப்படி சொல்லலாம்? படிக்கின்ற கயல்விழி, செல்கின்ற கோதை அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்துல எப்படி சொல்லலாம்? படிக்கும் கயல்விழி, செல்லும் கோதை. 3 இடங்களிலும் வருது. இது 2 வகைப்படும். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பி பெயரெச்சம் என 2 வகைப்படும். ஓகேவா? எல்லாமே 3 இடத்துலையும் வரும். தெரிநிலை பெயரெச்சம். வந்த பையனை பார்த்து கண்ணன் நின்றான். இத்தொடரில் வந்த என்பது பையன் என்னும் பெயரை கொண்டு முடிவதால் பெயர் எச்சம் எனப்படும். செய்த, செய்கின்ற, செய்யும் என்பன முறையே முக்காலத்திற்கும் உரிய பெயரெச்ச வாய்ப்பாடுகள். இவை முக்காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி செய்பவன் முதலான 6ம் எஞ்சி நிற்கும். இவை உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வரும். எடுத்துக்காட்டு: உண்ட இளங்கோவன். செய்பவன் இளங்கோவன், கருவி களம், நிலம் வீடு, செயல் உண்ணுதல், காலம் இறந்த காலம், செய்பொருள் சோறு. உண்கின்ற இளங்கோவன், உண்ணும் இளங்கோவன் என நிகழ்காலம் எதிர்காலம் காட்டும் பெயரெச்சங்களையும் மேற்கண்டவாறே பொருந்தி காணலாம். உடன்பாடு எதிர்மறை. உண்ட இளங்கோவன், உண்ணாத இளங்கோவன். குறிப்பு பெயரெச்சம் காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு: நல்ல பையன். இத்தொடரில் நல்ல என்னும் சொல் காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடிந்துள்ளது. இது காலத்தை இன்று நல்ல மாணவன், இன்று நல்ல பையன், நாளை நல்ல பையன் குறிப்பால் உணர்த்தும். உடன்பாடு பார்த்தீங்கன்னா எதிர்மறை. நல்ல மாணவன், தீய மாணவன். வினை எச்சம். முற்று பெறாத வினை சொற்கள் எச்சங்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சங்கள் எனப்படும். படித்து வந்தான், பாடக் கேட்டான், ஓடி சென்றான், போய் பார்த்தான். இஃதாவது ஓர் எச்ச வினை வினையோடு கொண்டு முடிந்தால் அது வினை எச்சம் எனப்படும். வினை எச்சம் கால வகையால் 3 வகைப்படும். இறந்த கால வினையெச்சம், நிகழ்கால வினையெச்சம், எதிர்கால வினையெச்சம். படித்து வந்தான், ஓடி சென்றான், இது இறந்த கால வினையெச்சம். நிகழ்காலத்தில் எப்படி சொல்லலாம்? படித்து வருகிறான், ஓடி செல்கிறான். எதிர்காலத்தில் எப்படி சொல்லலாம்? படித்து வருவான், ஓடி செல்வான். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பி வினையெச்சம் என 2 வகைப்படும். பெயர் எச்சத்தில் எச்சங்கள் மட்டுமே செய்த, செய்கின்ற, செய்யும் என காலத்திற்கு ஏற்ப மாறும். பெயர்கள் மாறாது. வினை எச்சத்தில் எச்சங்கள் மாறா. மேலே காட்டியது போல அது முக்கால வினைகளையும் பெற்று வரும். தெரிநிலை வினையெச்சம். படித்து தேறினான், படிக்க செல்கிறான். இத்தொடர்களில் படித்து, படிக்க என்னும் சொற்கள் எச்ச வினையாய் நின்று காலத்தை காட்டி தேறினான், செல்கிறான் ஆகிய வினை முற்றுகளைக் கொண்டு பொருள் முடிவு பெறுகின்றன. இவ்வாறு காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினை முற்றை கொண்டு முடியும் எச்ச வினை தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். குறிப்பி வினையெச்சம். மெல்ல பேசினேன், கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். இவ்விரு தொடர்களில் உள்ள மெல்ல, இன்றி என்னும் எச்ச வினை சொற்கள் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் பண்பினை உணர்த்தி நின்று வினை முற்றை கொண்டு முடிகின்றன. ஆகையால் இவை குறிப்பு வினையெச்சம் எனப்படும். அதே கான்செப்ட்ல முற்றெச்சம் அப்படின்னா என்னது? முற்றெச்சம். அது என்னது முற்றெச்சம்? மைதிலி வந்தனள், பாடினள். முருகன் படித்தனன், தேறினன். தொடர்ல கவனிச்சு பாருங்க. வந்தனன், படித்தனன் என்னும் வினை முற்றுகள் வந்து, படித்து என்னும்
வினையெச்ச பொருள்களில் நின்று வேறு வினைமுற்றுகளை கொண்டு முடிந்துள்ளன. இவ்வாறு ஒரு வினைமுற்று சொல் எச்சப் பொருள்களில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதே முற்றெச்சம் எனப்படும். ஓகே, இது பாருங்க. தொகை சொல். கனிகளுள் எவற்றை முக்கணி என குறிப்பிடுகிறோம்? முக்கணி என்னது? மா, பலா, வாழை. தொகை என்னும் சொல்லுக்கு தொகுத்தல் என்பது பொருள். இருவினை, நல்வினை, தீவினை, அதுக்கப்புறமா தன்வினை, பிறவினை. இரு திணை சொல்லலாம். என்ன திணை? உயர்திணை, அஃறிணை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அகத்திணை, புறத்திணை. முத்தமிழ் என்னது? இயல், இசை, நாடகம். முப்பால், அறம், பொருள், இன்பம். மூவிடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. மூவேந்தர், சேரர், சோழர், பாண்டியர். நான்கு திசைகள் என்ன? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நான்இலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஐந்திணை கேட்கும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஐம்புலம் என்னது? தொடு உணர்வு, உண்ணுதல், உயிர்த்தல், காணுதல், கேட்டல். ஐம்பொறி என்னது? மெய், வாய், மூக்கு, கண், செவி. பாடப்பகுதியில் இருக்க மாதிரி வினா. ஓகேவா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது. இவ்வளோ நேரம் படிச்சேன் இல்லையா? ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. அடுத்த கொஸ்டின். தொழிலை குறிக்கும் சொல். தொழிலை குறிக்கும் சொல் வினைச்சொல். அடுத்தது, வினைமுற்று டேஸ் டேஸ் என இரு வகைப்படும். வினைமுற்று. வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இரு வகைப்படும். அடுத்த கொஸ்டின். ஓர் எச்ச வினை டேஸ் கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் எனப்படும். ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் எனப்படும். பெயரை கொண்டு. அடுத்ததா, தொகை சொற்களை விரித்தெழுதுக. இரு வினைகள் என்னது? நல்வினை, தீவினை, அல்லது தன்வினை, பிறவினை. முத்தமிழ் என்ன வரும்? முத்தமிழ். முத்தமிழ் வந்து இயல், இசை, நாடகம். மூவேந்தர்கள் சேரர், சோழர், பாண்டியர். நான் நிலத்துல கேட்டாங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அதே ஐந்திணையில கேட்டாங்கன்னா குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருத திணை, பாலத்திணை, நெய்தல் திணை. 10ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் மெல்ல மெல்ல மர சொல் இந்த 2 டாப்பிக்கும் இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்குண்டான ரிப்ளை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.